கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வசனத்தை தியானிப்போம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் நமக்கு, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இன்று முதல் உங்களுக்கு ஆசீர்வாதம், இந்த மாதம் முதல். ஆமாம், இன்னைக்கு சொன்னால் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம், நாளைக்கு இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பார்னா நாளைக்கு ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேலின் ஆசீர்வாதம், ஆபிரகாம் சந்ததியின் ஆசீர்வாதம், யாக்கோபின் சந்ததியின் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். கடந்த நாட்களில் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் என்ன? அவன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? பொறாமைப்படத்தக்கவன் என்ற அர்த்தம். உங்களை பார்த்து ஒரு ஆள் பொறாமைப்படுறாங்களா, நீங்கள் பாக்கியவான். உங்களை பார்த்து யாராவது பொறாமைப்படுறாங்களா, நீங்கள் பாக்கியவதி. சரி, அந்த இஸ்ரவேலின் ஆசீர்வாதத்தில் அங்கே ரோமர் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் 9 வகையான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம சொன்னோம். அதற்கு அடுத்தது நான் ஒரு சில வார்த்தைகளை சொன்னேன். இஸ்ரவேல்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறவன்னா யார்? அவன் ஆபிரகாமின் சந்ததி, அவன் விருத்த சேதனம் உடையவன், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி, பெரிய ஜாதி, ஜாதிகளோடு கலவாதிருக்கிறவன், கர்த்தருடைய சேனை, என் ஜனம் என்று சொல்லி நம்ம அதை தியானித்தோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஒரு வேத பகுதியை உங்கள் கண் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஜட்ஜஸ் சாப்டர் 3 verse 2 and 3. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும், அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தியரின் 5 அதிபதிகள். 1 பெலிஸ்தியர், 2வது சகல கானானியர், சீதோனியரும், 3வது சீதோனியர், பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியர். மொத்தம் ஒரு 4 ஜாதி. இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே 19ஆம் வசனத்திலிருந்து சில வேத பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார், மோசே, யோசுவா, அதுக்கப்புறம் ஆண்டவர் நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகளின் நாட்கள் அவர்களுக்கு முடியும் போது மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சந்ததியார் அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு பிதாக்களை பார்க்கிலும் கேடா நடந்து, ஆமாம், ரொம்ப முரட்டாட்டம் பண்ணி கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள். அதனால் ஆண்டவர் ரொம்ப கோபம் உண்டவராய், ஆண்டவர் சத்துருக்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்த காலம் முடிந்து, சத்துருக்கள் கையில் இஸ்ரவேல் சந்ததியாரும் யாக்கோபின் சந்ததியாரையும் ஒப்பு கொடுக்கிற காலம் வந்தது. ஆண்டவர் சமூகத்தில் நல்லா இருப்பாங்க, திருப்பி நாசமாக போகிற மாதிரி நடக்கும். திருப்பி நல்லா இருப்பாங்க, திருப்பி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஜீவிப்பார்கள். இப்படியே வந்தது. 22ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்களில் அதில் நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக. எதுக்கு நான் சில நேரம் சில சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுக்குறேன்னா, என் பிள்ளைகளை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், சோதிப்பதற்காக அப்படி செய்வேன். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். எதுக்கு சில நேரம் சத்துருக்களை விட்டு வைக்கிறார், சில நேரம் ஏன் சில போராட்டங்களை பெண்டிங்கில் வைக்கிறார், சில நேரம் ஏன் ஆசீர்வாதம் நமக்கு தடைப்படுது, ஏன் சில நேரம் நன்மைகள் தாமதிக்கிறது அப்படின்னா, அங்கே வசனம் இருக்குது, உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார், உங்களை சோதித்து பார்க்குறார். இவன் கரெக்டாக இருக்கிறானா, இவன் கரெக்டாக இருக்கிறாளா, பர்ஃபெக்டாக இருக்கிறாளா, ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு
பர்ஃபெக்டான பாத்திரமா இருக்கிறார்களா என்று சோதித்து பார்க்கிறதற்காக தேவன் இந்த சத்துருக்களை எல்லாம் விட்டு வைத்தார். யோசுவா கையில் ஒப்பு கொடுக்கவே இல்லை. 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளை யோசுவா நிர்மூலம் பண்ணினதுக்கு அப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் ஆளை அப்படி பெண்டிங்லே வச்சிருக்கிறார் பாருங்க. சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் குடும்பத்தில் ஏன் சில நேரம் ஏன் இவ்வளவு ஜெபிக்கிறோம், ஏன் இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு ஊழியம் செய்கிறோம், இவ்வளவு கர்த்தருக்காக நிற்கிறோம், சபையில் வருகிறோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி செயல்படுகிறோம், ஆனால் ஏன் இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், உங்களை சோதிக்கிறதற்காக, நம்ம சரியா இருக்கிறோமான்னு பார்க்கறதற்காக கர்த்தர் சில நேரத்தில் சில பிரச்சனைகளை ஆண்டவர் கிடப்பில் போடுறாரு. இது உண்மைன்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லலாம். இருக்கு போல இருக்கு. அப்போ தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், அப்போ அதெல்லாம் நல்லது தான். ஆமாம் சொல்லுங்கள். சில நேரம் சத்துருவை துரத்தாமல் இருக்கிறது நல்லது தான். இன்னொரு வேத பகுதி உண்டு தெரியுமா? ஏன் நான் உங்களை சத்துருக்களை துரத்தலை, ஏன் நீங்கள் பெருகணும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிறதற்காக, காட்டு மிருகங்கள் தேசத்தை நிரப்பி விடாதபடிக்கு நீங்கள் பெருகணும், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பெருகணுங்கிறதுக்காகத்தான் சில காரியத்தை செய்கிறேன்னு அழகாக ஒரு வேத வசனம் இருக்கும். அதே போல் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவர் ரொம்ப ஆர்வமாக உள்ள ஆண்டவர். நீங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கு ரொம்ப ஆர்வம் உள்ள ஆண்டவர். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் அவருக்கு பெரிய பிரியமானதே. அவர் எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா குடும்பத்தில் தான் ரொம்ப பிசாசு வேலை பார்க்கறது. அங்கே கை வச்சுட்டா எல்லாத்தையும் நிறுத்திடலாம். ஒரு ஃபேமிலியில் பிசாசை அப்படி இடம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெபம் நிற்கும், அப்புறம் ஐக்கியம் போகும், அதுக்கப்புறம் அப்படி உபவாசம் போயிடும், அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்கிறது போகும், அதுக்கப்புறம் குடும்ப ஜெபம் போகும், அதுக்கப்புறம் அன்பு போகும், அதுக்கப்புறம் எரிச்சல் வரும், அதுக்கப்புறம் பேசாமல் இருக்கிறது தோணும், அதுக்கப்புறம் கோபம் வரும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரதுக்கே போக பிடிக்காது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்புறம் சர்ச்சுக்கு போகலாம் வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். கடைசியில் சர்ச்சை போட்டு நீ போ அப்படின்னு சொல்ல தோணும். அதுக்கப்புறம் கடைசியில் நீயும் போகாதுன்னு சொல்லும். உங்கள் வீட்டில் அது நடக்கலை போல இருக்கு. ஆனால் சிலருக்கு நடக்கும், நடக்காத மாதிரி காட்டுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பிசாசுனுடைய இன்னைக்கு ஃபேமிலியை போய் அப்படி லைட்டாக தொட்டுட்டா அஸ்திபாரமே அதுதான், ஃபேமிலி தான். இன்னைக்கு குடும்பத்தில் பிசாசு கை வச்சு தான் இன்னைக்கு பல காரியங்கள் போகிறது. இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார், பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்தவைகளே, அதைகளை நம்ம எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சரி, அப்போ இந்த 4 காரியம், 4 ஒரு ஜாதியார் சொன்னேனே சொல்லுங்க. பெலிஸ்தியர், கானானியர், சீதோனியர், ஏவியர். அப்போ 4 ஒரு ஆவி இருக்கு. இந்த ஸ்பிரிட்டு எதுக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்தை விட்டாராம்? நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை விட முக்கியம் என்னன்னு போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன போட்டிருக்கு? இவர்கள் யுத்தத்தில் சொல்லுங்க, யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதி. யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிக்க. சொல்லுங்க, பழக்குவிக்க. ஏன் சில பிரச்சனை எல்லாம் இன்னும் ஸ்டில் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு? உங்களை கர்த்தர் பழக்கு வைக்க விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து பழக்கு வைக்கிறதுக்கு. தோத்திரம். 2-3 கடுகு தெரிச்சு கையில் சுட்டா தானே சாப்பாடு. 2-3 நேரம் குக்கர் கையில் சுட்டா தானே, 2-3 தடவை டம்முன்னு ஏதாவது கவுத்தி விட்டா தானே, 2-3 தடவை உப்பு கூட இருந்தால் தானே. எப்போ கரெக்டாச்சு?
ப்ராக்டிஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். இல்லை, ப்ராக்டிஸ் தான் உங்களை பர்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். எப்போவும் நான் இப்போ தான் இப்படி பேசுவேன், முந்தி எப்படி பேசுவேன், வேறு மாதிரி பேசுவேன். ப்ராக்டிஸ். வசனம் மனப்பாடமாக எப்படி சொல்கிறேன், ப்ராக்டிஸ். பேசிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு வசனம் யாராவது சொன்னால் டக்குன்னு அந்த இடம் அப்படி என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்? வாசிக்கிட்டே இருக்கிறோம். ப்ராக்டிஸ். எல்லாருக்கும் அதுக்கு முடியும். ஆனால் எதுக்கு தேவை, என்ன தேவை? ப்ராக்டிஸ். ஒரு வாரம் நீங்கள் ரெகுலராக செய்கிற ப்ரேயர், ரெகுலராக செய்கிற உபவாசம், ரெகுலராக செய்கிற ஆராதனை நடத்துகிறத நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டு 2 வாரம் கழித்து நீங்கள் மைக்கை பிடிச்சி பாருங்கள், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்படின்னா என்னென்னா கண்டினியூவாக இல்லை, கொஞ்சம் கேப் விழுந்துட்டுன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுங்க? ஆமாம். 2 மாதம் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்குது பிள்ளைகளுக்கு? அம்மா, அதை விட மோசமானது உலகத்திலே இருக்காது. ஆமாம். ஏன்? அதனால தான் ஸ்கூலில் சார் கொஸ்டின் பேப்பரை வீட்டில் வச்சு எழுதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கெல்லாம் நான் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூலில் ஆனுவல் எழுதுன அவ்வளவு பேப்பரையும் எல்லாத்தையும் எழுதி கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். அடுத்த வருஷத்துக்கு கூட போயிடுவோம், ஆனால் எழுதிட்டு போகணுன்றுவாங்க. குவார்ட்டர்லி டெஸ்ட் அப்பும் சரி, அது எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா கேப் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கையெழுத்து. இந்த கொரோனா டைமில் நம்ம பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு எழுதுறதே மறந்து போச்சுங்க. எழுதுறது சுத்தமாக மறந்து போச்சு, படிக்கிறது சுத்தமாக மறந்து போச்சு, ஞாபக சக்தியே போச்சு. தெரியுமா உங்களுக்கு? உண்மையா இல்லையா? ஆமாம், ரொம்ப மோசம், ஒஸ்டாகி போச்சு. ஆனால் இன்னொன்றுலாம் நல்லா இருந்துச்சு. வீட்டில் பாத்திரம் கழுவுறது நல்லா இருந்துச்சு, சமைக்கிறது நல்லா இருந்துச்சு, துணி துவைக்கிறது நல்லா இருந்துச்சு, கூட்டுறது நல்லா இருந்துச்சு. ரொம்ப துணி துவைக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா வெளியே போகிறதும் இல்லை. அல்லையா சொல்லுங்க? ஆமாம், சில காரியத்தில் நல்லா இருந்துச்சு, சில காரியத்தில் ப்ராக்டிஸ். அப்போது நம்மளை பழக்குவிக்கிறதுக்காகத்தான் சில காரியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறா. என்ன பழக்க வைக்கிறதற்கு, என்ன டெஸ்ட் பண்ணுறதற்கு, என்ன சரி செய்ததற்கு, என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு, நான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கு, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு, நான் பெற்றுக்கொள்றதுக்கு தான் என்னை பழக்க வைக்கிறா. யுத்தம் செய்ய. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா மாத்திரம் போதாது, வர்ற பிரச்சனை நேரத்தில் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது மூக்கு ஒளியிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிருக்கல. அந்த நேரத்தில் எப்படி இந்த சத்துருவை எதிர்க்கணும், இந்த பிசாசை எப்படி எதிர்க்கணும், இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி எதிர்க்கணும், அது தெரியணும். சத்துரு எங்க கூடி உள்ள வர்றான், எந்த ஓட்டையில் வர்றான், எந்த கதவு வழியை வர்றான், யார் மூலியமா வர்றான் என்பதை அறிந்து கொள்ள தெரியணும். அது பழக்குவிக்கிறதற்காக, அதில் நீங்கள் ஜெயிக்கிறதற்காக, அதில் நீங்கள் யுத்தம் பண்ணும்படியாக கர்த்தர் நீங்கள் விழுந்து போகாதபடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான் தேவன் இதை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ ஒவ்வொரு ஸ்பிரிட், ஒவ்வொரு வசனத்தை நான் வேகமாக சொல்கிறேன். இந்த ஆவி தந்திரங்களை நம்ம கண்டுபிடித்து நம்ம எதிர்க்கிறதுக்கு தான் குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் இந்த குடும்பத்தில் இருந்த வல்லமெல்லாம் கிரியேட் செய்யும், என்னை பழக்க வைக்கிறதற்கு, என்னை சரி செய்கிறதுக்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதற்கு. ஆமென் சொல்லுங்க. சரி, ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். பத்ருசீமையும் பெலிஸ்தியரின் சந்ததிக்கு தலைவனாகிய அப்படின்னு போட்டிருக்கா. அல்லேலூயா. இங்கே தான் பெலிஸ்தியர் ஒரு சந்ததி யாரு என்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அங்கே வருது. யாருடைய தகப்பன், யாருடைய பிள்ளை, இது ஒரு சந்ததி. இந்த பெலிஸ்தியரின் கூட்டம். இந்த பெலிஸ்தியர் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் பொருளை தூக்குறதுல இந்த ஸ்பிரிட் நல்லா வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதம், அடுத்தவங்களுடைய கனம், அடுத்தவங்களுடைய பொருள், அடுத்தவங்களுடைய மேன்மை, மொத்தத்தில் அடுத்ததை எடுத்து கொள்றதுக்கு, கெடுக்கிறதுக்கு நினைக்கிற ஒரு ஸ்பிரிட்டு. ஆமென்.
நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் 26ஆம் அதிகாரம் அதிலெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பெலிஸ்தியர் தேசத்துக்கு போயிருந்தான் ஈசாக்கு. அங்கே போன போது பெலிஸ்தியர் ராஜா நம்ம ரெபெக்காவை தூக்குறதுக்கு திட்டம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இது இந்த ஆவி, இதுதான் பொல்லாத ஸ்பிரிட்டு. ஆமென். அடுத்த நன்மைகளை கெடுக்கும், அடுத்த பொருட்களை எடுக்கும், சமாதானத்தை எடுக்கும், சந்தோஷத்தை எடுக்கும், நம்மகிட்ட இருக்கிறத எடுக்கும். இதுதான் இந்த பெலிஸ்திய ஆவி, எடுத்து கெடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்து கெடுக்கும். ஆமென். முக்கியமாக பெலிஸ்தியர் அப்படின்னு சொன்னால் பல இடத்துல பெலிஸ்தியர்கள் கிரியை செய்ததெல்லாம் நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் நமக்கு தெரிந்த ஒரு பெலிஸ்தியன் அப்படின்னு சொன்னால் ஒன்று யார் வருவான்? கோலியாத். ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் பாருங்க. காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ராட்சசன் இந்த பெலிஸ்திய வல்லமை. இந்த பெலிஸ்திய வல்லமை என்ன செய்து? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களின் ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்க்கிறது, சமாதானத்தை அவங்கள சுதந்திரிக்க பார்க்குது. அது சொல்லுது, அவன் சொல்கிறான், நான் உங்களை ஜெயிச்சா நீங்கள் எனக்கு அடிமை, நீங்கள் எனக்கு அடிமை. அதனால யார் வாரீங்க யுத்தத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கதையெல்லாம் நமக்கு அடிக்கடி தியானிக்கிறது தான். ஆனால் நான் சொல்கிறது, எதுக்கு கர்த்தர் இந்த பெலிஸ்திய வல்லமையை விட்டு வைத்தா? இன்னைக்கு குடும்பங்களில் மேக்சிமம் நடக்கிறது என்ன? நம்மளை நிந்திக்கிறது, நம்மளை தூஷிக்கிறது, நம்மகிட்ட இருக்கிற சமாதானத்தை எடுக்கிறது, நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை எடுக்கிறது. இதுதான் இன்னைக்கு ஆவி செய்கிற ஒரு பொல்லாத காலம். நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடுற வேலை, சமாதானத்தை திருடுற வேலை, சந்தோஷத்தை திருடுற வேலை, குடும்பத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து கெடுக்கிற வேலை தான் இந்த பெலிஸ்திய வல்லமை. இந்த ராத்திரி வேளை நம்ம குடும்பமாக செய்ய வேண்டிய ஒன்று, எதுக்கு கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறாரு? இந்த ஆவியை துரத்தணும், இந்த ஆவியை எதுக்கணும், இந்த ஆவியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதற்கு கர்த்தர் நம்மளை தாவீதை போல அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு நம்முடைய குடும்பங்களில் கிரியை செய்கிற இந்த பெலிஸ்திய வல்லமையை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆமாம். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியம் வருது, நெகட்டிவான தாட்டு, நெகட்டிவான ஸ்பீச்சு, இப்படி ஒரு காரியம் ஃபேமிலிக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பாளையத்தில் இருந்து தாவீதின் சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? இவன் பேச 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 பாளையத்தில் கேட்டாங்க, பயந்தாங்க. இன்னைக்கு ஃபேமிலிக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்பி வருதுன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கேட்டுட்டு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இஸ்ரவேலரும் சவுலும் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக பேசப்படுற காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு உள்ளேயே பேசப்படுற காரியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்குள்ளே எழும்பி கிரியை செய்கிற ஆவியாக இருக்கலாம். நீங்கள் எது நெகட்டிவாக வந்தாலும் குடும்பத்தில் தலைவன் தலைவி பிள்ளைகள் ஒன்று அறிந்துக்கோங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருப்பீர்களானா கர்த்தர் உங்களை பழக்குவிக்கும்படியாக, உங்களை விழுந்து போகாம இந்த சோதனையில தப்பித்துக் கொள்ள இந்த வல்லமையை எதிர்த்து நிற்க கர்த்தர் இன்னைக்கு கிருபை தருவாராக. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சில ஆள் நம்மளை சபிச்சா அவங்க சாபம் போட்டாங்க அப்படியே நடந்துடும். அப்படியே நடக்குமா? எனக்கு தெரியல.
அப்படி நடக்குமா? யாராவது நம்மளை பற்றி ஏய் நீ வந்து பாடுறா, அப்படி யாராவது ஒரு ஆள் நம்மளை பார்த்து சாபம் போடுறாங்க, நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னு இந்த வார்த்தையை கேட்டு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பெலிஸ்தியன் உங்களை பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான். பெலிஸ்தியன் உங்களை கலங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பெலிஸ்தியன் உங்களை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். யுத்தம் பண்ணுங்க, உட்காந்து மூக்கு ஒழுகாதீங்க, அழுகாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, குடும்பத்தில் ஜெயம் எடுக்க பழகுங்க. சும்மா பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது கிறிஸ்தவன் இல்லை. வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். விக்டோரியஸ் லைஃப், ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். ஜெய கிறிஸ்த நம்மோடு கூட இருக்கிறா. சாத்தானின் தலையை நசுக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாதாளத்தின் வாசலை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி தைரியமா இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை எடுக்கிறதுக்கு அவன் அவ்வளவு எக்ஸீமாக பேசுவான். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளே பயந்து கலங்கி உள்ளே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ரெண்டாவது என்ன சொன்னேன்? கானான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே கானானுக்கு தகப்பன். கானானுக்கு தகப்பன். ஒவ்வொரு ஆளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதுக்கப்புறம் உடைய கேரக்டரை சொல்லுவேன். சரியா? இந்த கானான் நல்ல செழிப்பான ஒரு தேசம். இதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். லேவியராம் 18:3, அப்போஸ்தலர் 13:19. கானான் தேசத்தின் 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து. ஆமென். இந்த கானானுடைய முறைமையின்படி நீங்கள் நடக்கக்கூடாது அப்படிலாம் போடப்பட்டிருக்கிறது. நான் அதுக்கெல்லாம் போல. இப்போ 18ஆம் வசனம் முடிஞ்சு 21, 21 27 வசனம். ஆதியாகமம் 9, 21 27 வசனத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே நோவா பேழையை செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததற்கு பின்பாக நல்ல குடும்பமாக பாதுகாக்கப்பட்டார்கள். பேழை அரதாத் மலையில் போய் நின்றது. அங்கே எல்லா மிருகங்களும் புறப்பட்டு போய் அவர்கள் பழகி பெருகினார்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நோவா குடித்து வெறித்து வஸ்திரம் விலகி இருந்து படுத்திருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரர் சேமா இருக்கட்டும், யாபேத்தா இருக்கட்டும் பார்த்தாங்க. ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் பேசலை. ஆனால் கானான் அவன் என்ன செய்தான்னா, தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கு அறிவித்தான். ஆமாம், 2 பேரும் இருந்தான். பார்த்தான், மூடி போட்டுட்டு வந்துட்டான். இவனும் வெளியே சொல்கிற வேலை. அல்லேலூயா. இந்த கானானின் ஆவி என்ன வேலை தெரியுமா? உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், இப்போயே புரிஞ்சிருக்கோம். அவன் சொல்லுங்க, குடும்பத்துக்குள்ளே நடக்கிறத வெளியே பேசுகிற வேலையே இருக்கக்கூடாது. ஹலோ, விளங்காத உங்களுக்கு? ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கீங்கன்னா 3ஆவது ஆள் உள்ள நுழைஞ்சி பேசினா சொல்லவே கூடாது. உங்க கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் பேசுறது, 3rd பர்சனுக்கு நியூஸ் போகக்கூடாது. என்ன சத்தத்தை காணோம், என்ன போயிட்டுருக்கா, போகக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. காணான் அதை போய் சொன்னானா உள்ள நடக்கிறது எல்லாத்தையும். இது பொல்லாத ஆவி. ஏன் விட்டு வைக்கிறார்? உங்களை பழக்க வைக்கிறார். ஜெயிக்கணும், யுத்தம் பண்ணணும். திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பஞ்சாயத்து கத்தட்ட மட்டும்தான் வரணும். இல்லையா சொல்லுங்க. 3ஆவது ஆள் உள்ள பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. உங்கள் பஞ்சாயத்தை கொண்டு 3ஆவது ஆள்கிட்ட போய் நிற்கவும் கூடாது. ஈவன் என்கிட்ட கூட நீங்கள் வரக்கூடாது. நான் அதைத்தான் விரும்புகிறேன். நம்ம சர்ச்சில் அடித்து பிடிச்சி சண்டை போட்டாலும் ரூம்குள்ளே போட்டுக்கோங்க, வெளியே வராதிங்க. சண்டே சர்வீஸ் நல்லா கட்டி பிடிச்சி நல்லா ஜம்முன்னு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லையா சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, அதை ஜெயிக்க பழகுங்க. பிரச்சனை போராட்டம் வருதுன்னா அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. பாருங்க,
மூணாவது நபர்கிட்ட போய் சொல்லாதீங்க. தயவு செய்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறத மூணாவது ஆள்கிட்ட போய் சொல்லி அந்த ஆள் ஏதோ பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, அது மாமாவோ அத்தையோ சித்தியோ கொழுந்தனாரோ ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக சொல்கிற ஆள் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் போயிட்டுனா போங்க. மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் போகலைன்னா வீட்டுக்குள்ளே உங்கள் 2 பேர் காரியத்தை வெளியே போகாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதை பழக மாட்டேங்கிங்களே குடும்பத்தில். உடனே அம்மா இப்படி ஆகி போச்சு தெரியுமாம்மா. சே, கழுத வளர்ச்சியே இல்லாத கழுதையை வச்சுட்டு என்ன செய்ய ஆவிக்குரிய வாழ்க்கையில். இங்கே பாருங்க, ஃபேமிலிக்குள்ளே உள்ள பிரச்சனையை காணான் வெளியே போய் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை அறிவித்தான். சொல்லாது, ஜெயிக்க பழகுங்க. உங்கள் குடும்ப பிரச்சனை, உங்கள் ஊர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, நல்லா நீங்கள் 2 பேர் கையை பிடிச்சி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஜெயிக்க பழகுங்க. கானானின் வல்லமைய. அல்லேலூயா சொல்லுங்க. சீதோனியர் யார்? இந்த சீதோனியர், ஆமாம், யோசுவா. வேகமாக போயிடலாம். சீதோனியரை பற்றி சொல்கிறேன். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனை, அப்போ கானானுடைய மூத்த மகன் யாரு? சீதோன். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1 King chapter 16 verse 31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து. அப்போ சீதோனியர் இந்த சஞ்சதியில ஒருத்தி வாரா, யாரு? இசபேல். இது பொல்லாத ஸ்பிரிட்டு. ஆமா, குடும்பத்தை கெடுக்கிற ஒரு மோசமான ஒரு ஆவி. அல்லேலூயா. ஆமா, பாவத்தில் விழத்தள்ளுற ஆவி. ஆமா, விழ பண்ணும் பொல்லாத வல்லமை. இதை நீங்க மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யேசபேல் செஞ்சது அதுதான். எகு வர்றான்னு தெரிஞ்சவன கைக்கு கண்ணுக்கு மையிட்டுட்டு இதெல்லாம் செய்கிறது. நாட் ஓன்லி லேடி ஸ்பிரிட்டு, ஜென்ஸ்குள்ளும் இந்த ஆவிக்கிரியை செய்யும். ஆமென். ஆமாம், உங்களை தவறு பண்ண வைக்கும், பாவத்தில் விழ வைக்கும், அசுத்தத்தை செய்ய வைக்கும், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை பண்ண வைக்கும், எப்படியாவது உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கு சொல்லும்போது யேசபேலின் கிரியை உன் சபைக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை விட்டுட்டு நீ மனம் திரும்பணும். ஒரு சபையை பார்த்து சொல்கிறாரு, யேசபேலின் கிரியை உனக்குள்ளே இருக்கிறது. இதை நீங்கள் எதுக்கணும்? ஃபேமிலின்னா இதெல்லாம் வரும். எதுக்கு? உங்களை டெஸ்ட் பண்ண, நீங்க விழாம பார்க்க. கர்த்தர் உங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை பழக்குவிக்கிறார். இதுல நீங்க யுத்தம் பண்ணணும், அழக்கூடாது, பின்வாங்க கூடாது, ஐயோ பிரச்சனைன்னு ஜப குறிப்பு எழுதக்கூடாது. வெளிப்படுத்தல் 2:20 உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்ன விழித்தன தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்கார வேசித்தனம் பண்ணும் விக்கிரகங்களுக்கு படத்தைகளை புசிக்கிறதுக்கும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்காதீங்க ஃபேமிலியில. அல்லேலூயா. நம்ம இடறதுக்கோ விழுகிறதற்கோ எந்த பாவத்திலையும் விழறதுக்கு பிசாசு போராடிக்கிட்டே இருப்பான். எப்படா நம்ம விழலாம் என்று நினைக்கிற இந்த பொல்லாத ஆவி, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். கர்த்தர் நம்மளை நிறுத்த பண்ணியிருக்கிறது கிருபை. விளம்பல் 3:22 நான் நிற்கிறது நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நிற்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்துடாதீங்க. விழ பண்றதுக்கு பொல்லாதாவி. ஏன்? நீங்க யுத்தத்தில் பழகணும், நீங்க ஜெயிக்கணும், நீங்க விழுந்துடக்கூடாது, சாட்சியா இருக்கணும் என்பதற்காக என்னை கர்த்தர் பழக்க வைக்கிறார்.
அல்லேலூயா. ஆமென். கடைசியா என்னப்பா சொன்னேன்? ஏவியர். யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் இந்த ஏவியரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதே 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த ஏவியருடைய தொடக்கம் போட்டிருக்குன்னு, ஏவியரையும் அர்க்கியரையும் சினேயரையும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க, அதுக்குள்ள முந்தின வசனங்களை. யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே எரிகோவை ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆயில தோத்தாங்க. தோத்து முடித்து ஆயில கத்த ஜெயம் கொடுத்துட்டார். அந்த நேரத்தில் அடுத்தது அவர்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் என் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். ஏவியர், இந்த கிபியோனியர் ஏவியர். ஆமென். இவங்க வந்து யோசுவாவோடு பொய் பேசி, என்ன பேசி? பொய் பேசி தங்கள் வஸ்திரங்களை பழமையாக்கி, தங்கள் பாதரட்சையை பழமையாக்கி, தங்கள் துருத்திகளை பழமையாக்கி, யோசுவாட்ட ஏதோ ரொம்ப தூரத்திலிருந்து வர்ற மாதிரி செஞ்சு அவங்க அப்பத்தை அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து யோசுவாவும் வாங்கி சாப்பிட்டு அவர்களோடு உடன்படிக்கை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அவங்க கூட உடன்படிக்கையே பண்ணக்கூடாது. கடைசியில் அது யோசுவாவுக்கு அடுத்த நாள் தெரிய வந்தபோது, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால், எங்கள் ஜீவன் தப்பி பிழைப்பதற்காக இந்த பொய்யை பேசணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு கொடுத்தார்கள். அதற்கப்புறம் யோசுவா அவர்களோடு, இது உங்களை நான் வந்து சங்காரம் பண்ண மாட்டேன், நீங்கள் சபை நடுவில் நீங்கள் இருந்து ஒரு கூட்டமாக இருந்து நீங்கள் ஆலயத்திற்கு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு, பலிபீடத்துக்கு தண்ணீர் கொண்டு வர்றதுக்கும் விறகு வெட்டுகிறதற்குமான காரியத்தில் உங்களை நான் வைக்கிறேன். இது சந்ததி சந்ததியாக நடக்கும், காலாகாலமும் நீங்கள் இப்படி செய்யணும்னு சொல்லி அவர்களை உடன்படிக்கை பண்ணி வைத்துட்டான். அப்போ இந்த ஏவியருடைய வேலை என்ன? பொய் பேச இல்லை. என்ன ஆவி? பொய். ஃபேமிலியில் பொய்யே வரக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. பொய் பேசி உடன்படிக்கை பண்ணக்கூடாது. 1000 பொய் சொல்லி, 1000 பொய் இல்லை, 1000 பேர்கிட்ட போய் சொல்லி, அதுதான் 1000 பொய் சொல்லின்ட்டு. 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் நடத்துங்கன்னா இவன் 1000 பொய்யை சொல்கிறான். நம்ம ஆளுக்கு பழமொழியவே திருப்புறான் பார்த்தீங்களா? 1000 பேர்கிட்ட போய் சொல்லி திருமணம் நடத்துனா 1000 பொய் சொல்லி கல்யாணம் நடத்த சொல்லிட்டாங்க. அப்போ ஆரம்பத்தில் இருந்து கழுத பொய்யாத்தான் இருக்குது. இப்போ படிப்பு பொய், வேலை பொய், தலையில் இருக்கிற மண்டையே முடிய உண்மையாக இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். தோத்துறோம். எதுக்கு? ஃபேமிலி லைஃப்பில் பொய் மட்டும் வரவே கூடாது. தயசே சொல்கிறேன். எந்த காரணத்துக்கு கொண்டு விளையாட்டுக்கு பேசினேன், பொய், அதை மறைச்சேன், இதை மறைச்சேன், பொய்யான வாழ்க்கை வாழாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 32 வசனம் என்ன சொல்லுகிறது? வானத்தின் மீது சத்தியம் பண்ணாதே, பூமியின் மீது சத்தியம் பண்ணாதே, எருசலேமின் மீது சத்தியம் பண்ணாதே, உன் சரசின் மீது சத்தியம் பண்ணாதே. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி, எருசலேம் அவருடைய பரிசுத்த நகரம். உன் தலையில் இருக்கிற முடிய வெள்ளையாவது கருப்பாதாக்க முடியுமா? உள்ளது உள்ளதென்றும் இல்லாது இல்லாதென்று சொல்லுகள், மிஞ்சினதெல்லாம் தீமையாக இருக்குது. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பு. ஏன் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? ஃபேமிலியில், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள எந்த விதத்திலும் பொய்யான வாழ்க்கை மட்டும் வாழாதீங்க. ஒரு மனைவி கூட உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுங்க. புருஷன் கூட உண்மையான ஜீவியம் பண்ணுங்க. பொய்யா வாழாதீங்க, பொய்யா அன்பு கூறாதீங்க, பொய்யா சமைச்சு போடாதீங்க, பொய்யா நீங்கள் தோத்துறோம். அல்லேலூயா. உண்மையான அன்போடு 50 கிராம் அல்வா வாங்கி கொடுத்தாலும் உண்மையாக வாங்கி கொடுங்க பிரதர். தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. நான் ரொம்ப பெருசாலாம் என்கிட்ட இன்றைக்கி ஆவியான இடைப்படலை. ஆனால் இது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஃபேமிலியில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. அற்புத செயல்கள் காண செய்தி, மகிமை மாட்சிமை விளங்க செய்தி. நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும்
எல்லாத்துக்கும் போய் பேசி வாழாதீங்க. ஃபேமிலியில் என்னைக்காவது ஒரு நாள் லைஃப் ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். பொய்யான மாயான அன்பு காட்டிகிட்டே வளராதீங்க. ஒரு நாள் ரொம்ப டேஞ்சர் ஆயிரும் லைஃப். நம்ம ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறத வெளியே அடுத்தட்ட போய் பேசாதீங்க. சிலர் அதை அட்வான்டேஜாக எடுத்துருவாங்க. சொல்லாதீங்க. நீங்கள் 2 பேரும் 99.99% நீங்களே உங்களுக்குள்ளதை ஜெயிக்க பழகுங்க. அழாதீங்க, கலங்காதீங்க. அடுத்தவங்க பேசுகிற வார்த்தை கேட்டு இவங்க சொல்லிட்டாங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. டோன்ட் வரி. எப்போ பார்த்தாலும் கர்ச்சிப்பை கண்ணீரினாலும் மூக்கை சளியினாலும் நிரப்பாதீங்க. என்னைக்கு தான் மனம் திரும்ப போகிறீங்க? என்னைக்கு ஆண்டவர் இதெல்லாம் விட்டுருக்காருன்னா என்னை யுத்தம் பண்ணுறதுக்கு, பழக்க வைக்கிறதற்கு, நான் விழுந்து போகாதபடி இருக்கிறதற்கு. ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி. எழும்புறீங்களா? திருப்தியாக்கும் கிருபையினா புகழிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.